அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு டே இன் மை விலாக் தான். நம்ம வீடியோ பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், கொண்டையை போட்டு கிச்சனுக்கு வந்துடுவோம். கொண்டையை போடுறதுன்னு சொல்கிறது கூட எல்லோரும் வந்துட்டு நானும் அப்படி தான் சிஸ்டர், மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அப்படி தான். அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. கொண்டை நைட்டி, அதை வந்துட்டு நைட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியலை, பட் வந்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு இல்லைல்ல. இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு நம்ம சாரீ அந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் சாரீ கட்டி கூட வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு மஷாலா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்துட்டு வேணாம் சிஸ்டர், நீங்கள் நார்மலாக நீங்கள் ஷால் போட்டு வீடியோ போடுவீங்களா, அந்த மாதிரி போடுங்க, அதுவே நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா இருக்குது, பட் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிறது வந்துட்டு நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும், அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இனிமேல் சாரீ கட்டினாலும் ஹிஜாப் மாதிரி போட்டுட்டு இல்லைன்னா ஷால் மாதிரி போட்டுட்டு எடுக்கலாம். சாரிலே வந்துட்டு ஷால் போட வேணாம் அப்படின்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி பாப்பாவுக்கு காலையில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேன் கேக் மிக்ஸ் இருந்துச்சா, அதில் அப்படியே பேன் கேக் ரெடி பண்ணிவிட்டு, பேன் கேக் மிக்ஸில் பேன் கேக் தான் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் வந்துட்டு அந்த ரம்பூட்டான் இருக்கும்ல, அந்த பழம் தான் கொடுத்து விடலான்னு நினச்சேன். அதில் இருக்கிற சீட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காலையில் வந்துட்டு கொடுத்துடலான்னு எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் போட்டு புலாவ் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ. அதான் இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு நாளைக்கு அதோடய ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி நமக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. பேன் கேக்கில் வந்துட்டு கொஞ்சமாக சாக்லேட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவளுக்கு பூச்சி பருக்கா வர காரணமே நீ தான், எப்போ பாரு சாக்லேட் போட்டு போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. 33 வயசாச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் திட்டு வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியலை. என்ன பண்ணுறது, அவங்க என் அம்மா ஆச்சே, கடைசி வரைக்கும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும்ல. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமலர் அப்படிலாம் கிடையாது. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அம்மாவாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவும் இருந்திருக்கோம். மோஸ்ட்லி அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் பாசமாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான். ரொம்ப லவ்வெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் தெரியாது, அந்த மாதிரி தான் எங்களோட பாண்டிங்கு. அஃப்ரீனாத்தாக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி இருந்துச்சு. பாவம், யார் பெற்ற பிள்ளையோ கஞ்சி குடிச்சே வாழுது. பட் அதை மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்டு இருக்கவே முடியாது. எனக்கெலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்றதே பிடிக்காது. ஆனால் அஃப்ரீனாத்தா சாப்பிட்றத பார்த்து நானும் இப்போல்லாம் தயிர் வெங்காயம் மோர் மிளகா வச்சு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அது ரெடி பண்ணணும். மேடம்க்கு இன்னும் விடியெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சோன்னே லைட்டாக முழிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள இங்கிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இன்றைக்கி 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அவனுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போயுமே நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டபுள் பாயில் பண்ணும்போது தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா சாக்லேட்டை போட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணுவேன். அப்படி தான் ஒரு சிஸ்டர் வந்துட்டு பண்ணாங்க, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. 1/2 kg ப்ரௌனின்றனால 2 முட்டை போட்டு எப்பயுமே நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான், அதே பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் நம்ம ஃபேவரட் ஸ்டேஜ் வரும்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்டேஜ் இருக்குது குக்கிங்கில். அது மாதிரி இந்த பேட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னா, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சூப்பராக ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் போட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் சாக்லேட் போட்டு செஞ்சாச்சு. 1/2 kg ப்ரௌனியோட ரேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 400 rupees ப்ளஸ் வந்துட்டு ஷிப்பிங் 50 வரும். அவ்வளோதான். சாக்லேட் போட்டாலும் அவ்வளோதான் நான் வந்துட்டு வாங்குகிறேன், சாக்லேட் இல்லாமல் செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோதான் வாங்குகிறேன். சாக்லேட் போட்டு செய்கிறீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு சொல்கிறாங்க. பட் பரவாயில்ல, நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம், லாபம்லாம் அதிகமாக வச்சுலாம் விற்கக்கூடாதுல்ல, அதனால தான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையோட கையாக நான் வாஷ் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்ம கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அந்த திங்ஸ் என்ன, அந்த ப்ரௌனிக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் நீட் பண்ணி விட்டாச்சு. மேடம் வந்துட்டு பாலை குடிச்சிட்டு
முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, அஃப்ரா குட்டி காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்தம்மா தூங்குறது கிடையாது, நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது. காலையில் எந்திரிச்சோடனே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். 2 டேஸாக பிள்ளைக்கு கோல்டு போல் இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்கிறா. என்னென்னு பார்க்கணும். இல்லைன்னா இஞ்சி சாறு கொஞ்சமாக அரைச்சி நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 2 வாய் தான் சாப்பிட்டா, மீதத்தை நான் தான் சாப்பிட்டேன். நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சா, சரி அதை சூடு பண்ணி வச்சிடலான்னு சூடு பண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பில் உலையும் வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் வெண்டைக்காயும் எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு முட்டையும் அவிய போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஹாலுக்கு இது கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே வேலையை வந்துட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது முட்டை அவிஞ்சதுக்கப்புறமா சாப்பாடை ஷிஃப்ட் பண்ணி அந்த அடுப்புக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். எப்பயும் நம்ம புளிக்குழம்பு வைப்போம்ல, டெய்லி அந்த ரெசிபி போட்டால் போர் அடிக்கும்ல, அதனால் ஸ்கிப் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நான் புளி கரைச்சி ஊற்றுவேன். அந்த மாங்காய் போட்டால் என்னென்னு தெரியல, அந்த புளிக்குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை விட முருங்கைக்காய், மெயினாக முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கும் போது இன்னுமுமே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி மாங்காய் நான் போடலை, ஏன்னா அந்த மாங்காய் கட் பண்ணும்போது லைட்டாக பழுத்திருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் சரி இனிச்சு வேறு கிடந்துச்சு, புளிப்பாக இருந்துச்சு. அதனால தான் புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் விட்டுட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் எண்ணெயிலே போட்டு வதக்குவாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஆக மொத்தம் காய் வதங்கினா போதும். நல்லா கொதிச்சுட்டு அது பாட்டுக்கு அது ரெடி ஆகட்டும். கட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு, நல்லா எல்லோவாகிருச்சு. சாப்பிட்டா நல்லா இனிப்பு. நம்ம அஃப்ரா குட்டியும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு நல்லா இனிப்பாக இருந்துச்சு. மேடமையும் குளிக்க வச்சுட்டேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன். இந்த மேடமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4-5 ட்ரெஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா சாப்பிட்ற எல்லாத்தையும் வந்துட்டு மேலே தடவிக்கிறாங்க. அஃப்ரா குட்டி வந்துட்டு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணலையான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அஃப்ரா குட்டி வந்துட்டு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை சிஸ்டர். இப்போது ஒரு 3 மந்த்ஸாகவே பாப்பா யூஸ் பண்ணுறது கிடையாது. அவளுக்கு என்ன சொல்கிறது, நைட் ரெஸ்ட் ரூம் போகிறதில்ல. அவள் காலையில் எழுப்பி ஒன் டைம் விட்டுருவேன். நைட் நம்ம தூங்குவாள்ல, அப்போ ஒன் டைம் ரெஸ்ட் ரூம் விட்டுட்டு தான் தூங்க வைப்பேன். நடுவில்லாம் போகிறது கிடையாது. என்னைக்காவது ரேராக ஒன் டைம் போவா, அவ்வளோதான். பெட்டில் போயிடுவா சம்டைம்ஸ். அது கூட எப்பயாச்சு தான். அது என்னன்னு தெரியல, பழகிருச்சு. ஆனால் வெளியில் கூட்டி போனால் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்துட்டு போட்டு தான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை, அதனால். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வதக்கிட்டு இருந்தேன், தயிர் ஊற்றிருக்கேன். எப்பயும் நம்ம காய் பொரிப்போம்ல, அதே மாதிரி தான். கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு வெண்டைக்காயும் போட்டாச்சு. அதில் தயிர் ஊற்றினோம்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அடியில் இருக்கும்ல, அப்படி ஒட்டிட்டு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். சில பேர் லெமன் ஊற்றுவாங்க, இல்லைன்னா உப்பு போட்டு ஃபஸ்ட்டே வதக்கிக்கிடுவாங்க. அதை விட பெட்டர் நம்ம தயிர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கினாலே இந்த மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மேடம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போக மாட்டா. ஆனால் அந்த டாய்லெட் போவோம்ல, அந்த டாய்லெட் போகிற டப்பாவில் வந்துட்டு டாய்லெட் போகவே மாட்டா பாப்பா. வாங்கி வேஸ்ட்டாக தான் இருக்குது. அவளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நானே போய் ரெஸ்ட் ரூமில் நிறுத்திடுவேன். அதாவது மோஷன் போகிறதுக்கு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க மேடம், அந்த மோஷன் போகிறது மட்டும் பாப்பா வந்துட்டு சின்ன பிள்ளைல சொல்லிட்டு இருந்தா, நடுவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லியிருக்கேன் அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்படியே அஃப்ரீன் அம்மாவை கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா அஃப்ரீனாத்தாக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நானும் போய் கூட்டிகிட்டு வருவேன். அஃப்ரீனாத்தா வேலை இல்லைன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழ மரம் இருக்குது. அது ஃபுல்லாக நல்ல நாவல். இப்போ நாவல் பழ சீசனில் நல்லா கீழே கொட்டி கிடக்கு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதுனால எடுக்காமல் இருக்கேன். இதுவே நான் சின்ன பிள்ளையிலலாம் நல்லா இந்த மாதிரிலாம் ரோட்டில் கிடக்கிறதுலாம் பொறுக்கி சாப்பிட்ருக்கேன். இப்போ பெரிய பிள்ளையானதுனால கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.